இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதிலுமாக கூட நாம் தியானிக்க இருக்கின்ற தலைப்பு, பொறுமையினால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். பொறுமையினால் நமக்கு கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று சொல்லி நாம் தியானிப்போம். இந்த முதல் நாளிலே நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நாம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். சங்கீதம் 40:1 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்ம அநேக வேளைகளிலே நம்ம நினைக்கிறோம், மனசுக்குள்ளே நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம், ஏன் என் ஜெபத்துக்கு பதிலே வர்றதில்லை? கடவுள் என்னை மறந்துட்டாரா? அல்லது என்னை சோதிக்கிறாரா? அல்லது எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வந்துட்டே இருக்கிறத, என்ன மட்டும்தான் ஆண்டவர் சோதிச்சுட்டே இருக்கிறாரா அப்படின்னு நம்ம அடிக்கடி ஒரு மனிதர்களிடத்துல சொல்லாவிட்டால் கூட நமக்குள்ளே நாமே என்ன செய்கிறோம், அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு புலம்பி தவித்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து நாம் பார்த்து கொள்ளுதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரைஸ் பண்ணி நமக்குள்ளே நம்ம கேள்வியாக கேட்டுகிட்டே என்ன செய்கிறோம் இருக்கிறோம். பாருங்க, அந்த நம்மளை நாமே தற்பரிசோதனை செய்து விடுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், தவறி விடுகிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் முக்கியமான ஒரு காரணம், நமக்கு பொறுமை இல்லாமற் போது ஒரு காரணமாக என்ன செய்கிறது, அமைகிறது. அதைத்தான் தாவீது சொல்றான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நம்முடைய ஜெபத்திலே நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் பொறுமையுடன் காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தருகிறார். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறவராக இருக்கின்றார். நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஏதோ கடமைக்காக மனமனமனன்னு சொல்லி நம்முடைய தேவைகள், நம்ம எல்லா காரியங்களையும் அவரிடத்துல சொல்றோம். நம்ம சொல்லிட்டு முடிஞ்சுது, அவ்வளவுதான், ஓவர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம், எழும்பி போயிடுறோம். ஆனா அந்த பொறுமையோடு காத்திருக்குதல் என்பது, ஆண்டோடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து காத்திருப்பது என்பது நம்ம என்ன செய்யறோம், இதுவரைக்கும் நம்ம ஒருவேளை நம்ம செய்ய மாட்டோம். ஏதோ ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க, நானும் ஜெபம் பண்ணிடுறேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா தாவீது ராஜா எவ்வளவு அழகா சொல்கிறார், பொறுமையுடன் நான் காத்திருந்தேன். அப்போ பொறுமையோடு நாம் காத்திருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம அறிவதற்கு முன்னதாகவே நம்ம அந்த செயலை என்ன செய்து விடுறோம். சப்போஸ் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லுவீங்களா, இப்போ நம்முடைய பிள்ளைகளை கல்லூரியில சேர்ப்பதற்கோ அல்லது வேற பள்ளியில சேர்ப்பதற்கோ நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? நான் எந்த கல்லூரியில என் பிள்ளையை கொண்டு சேர்க்கிறது, அல்லது எந்த பள்ளியில என்னுடைய பிள்ளையை சேர்க்கிறது, இல்ல 2-3 வேலைகள் நமக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, நான் அதுல நம்ம எல்லாம் செலக்ட் ஆயிட்டேன், இல்ல நான் எதை நான் சூஸ் பண்றது? இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஜெபித்து ஆண்டவருக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்க மாட்டோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நான் இப்படி செய்திருக்கேன், எனக்கு இப்படி வந்திருக்குது, நான் இந்த காலேஜில் சேர்க்கணும், இப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன செய்துருவோம், செய்ய ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு கல்லூரியில் கொண்டு பிள்ளைங்களை சேர்த்துடுறோம், ஸ்கூலில் சேர்த்துடுறோம், இல்லை ஏதோ ஒரு ஜாபை நாமாவே என்ன செய்யறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். ஆண்டவருக்காக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவர் என்னை எந்த இடத்துல பணி செய்ய சொல்லுகிறார், அல்லது எந்த கல்லூரியில் என்னை சேர சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுமையோடு நம்ம காத்திருக்கிறது இல்லை, நாமவே நாம் செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். அதுதான் நாம் செய்யக்கூடிய தவறு. அநேக வேளைகளில் நாம் அதை செய்யறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லியாச்சுன்னா ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம பொறுமையோடு என்ன செய்யறதில்லை, காத்திருப்பதில்லை. அதனாலதான் நம்முடைய ஜெபங்கள்லாம் கேட்கப்படாமல் போறதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. எனக்கு அன்பான, நம்முடைய வாழ்க்கையில பொறுமை என்பது எல்லாவற்றிலும் தேவை. என்னுடைய வாழ்க்கையில் கூட எனக்கு பொறுமைங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் அப்படி ஸ்பீடாக செய்யணும், வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்க என்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுமையாக இருக்க அநேக வேளைகளை நான் கற்றுக்கொண்டேன். சில வேளைகள்லாம் அவ்வளோ பேசணும் போல் அவங்க சொல்கிறது நம்மளை தப்பாகவே சொல்லுவாங்க, இல்லாததை சொல்கிறாங்க. ஆனால் நான் பேசி அவங்களுடைய நிதானத்தை எல்லாம் நான் சில வேளை இழக்க நேரிடும் போது கூட
ஆண்டவரே எனக்கு நீங்கள் பொறுமையை தாங்க. ஒருவேளை அவங்களிடத்துல என்னுடைய காரியங்களை நான் நியாயப்படுத்த முடியலப்பா, எனக்கு நீங்கள் பொறுமையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இப்போ கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு பொறுமையை தந்திருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை மிக 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 அவசியம். நாம் பொறுமையோடு நம்முடைய ஜெபத்திலே அவருடைய பாதத்திலே காத்திருத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். பாருங்க, நம் வேதாகமத்திலே நாம் 1 சாமுவேல் புத்தகத்தில் ஒரு தாயாரை குறித்து வாசிக்கிறோம்ல. அந்த 1 சாமுவேல்ல நம்ம அந்த தாயார் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் அப்படிங்கிற ஒரு அம்மா இல்லையா? அவங்களுடைய பொறுமை குறித்து பொதுவாக நம்ம வேதாகமத்திலே பொறுமைனாலே நம்ம யாரை யோசிப்போம்? யோபு தான் யோசிப்போம்ல. ஆனால் இந்த ஒரு நாள் நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அன்னாள் என்கிற இந்த தாயாருடைய பொறுமையை குறித்து நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அவங்களுக்கு விரோதமான எவ்வளவு அவதூறான வார்த்தைகள், மனம் நொந்து போகும்படியான பேச்சுக்கள், ஏளனமான வார்த்தைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட அந்த அம்மா ரொம்ப பொறுமையோடு இருந்தாங்க. அதுக்காக போய் பெனினால திட்டலை, அதுக்காக தன்னுடைய புருஷனோடு கூட போய் சண்டையிடலை. ஏன் நீங்கள் போய் கேட்கலாம்ல, ஏன் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொல்லி எதுவுமே கேட்கல. எவ்வளவு அமைதியாக இருந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையாக அமர்ந்திருந்து இந்த உலகம் போற்றுகின்ற ஒரு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை ஒரு ஆசீர்வாதத்தை அன்றைக்கு அன்னாள் பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால் நாம் பெரிய ஆசீர்வாதங்களை, அன்னாளை போல மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்க, இன்றைக்கு நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து நம்ம உடனே என்ன செய்வோம்? வீட்டுக்கு ஓடி வரும், வந்து சொல்லுவோம் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட, இல்லை நம்ம அப்பா கிட்ட சொல்லுவோம், பா நீங்கள் எனக்காக போய் கேளுங்க, இப்படிலாம் சொல்றாங்க, இல்லாததை சொல்றாங்க, நீ கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கு அன்னாள் அப்படியே போய் தன்னுடைய கணவனிடத்துல போய் நீங்க இப்படிலாம் என்ன பேசுறா, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே பேசவே இல்லை, தூண்டி விடவே இல்லை. பெனினால்ட்டையும் போய் பேசவே இல்லை, திரும்பி சண்டை போட்டிருக்கலாம்ல. ஆனா எதையுமே பேசாம எவ்வளவு பொறுமையோட, அவ்வளவு அவதூறான வார்த்தைகளையும் ஏளனமான பேச்சுக்களையும் அப்படியே தாங்கி கொண்டு பொறுமையோடு ஆண்டோடைய சமூகத்திலே ஆலயத்திலே காத்திருந்ததினாலே அன்றைக்கு அந்த சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசியை அன்னாள் பெற்றுக்கொண்டாள். பெனினாள் பெற்றுக்கொள்ளவில்லையே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பொறுமையோடு ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கென்று பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் தான் தயாராக இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் வேறு யாருக்கும் கொடுப்போர் அல்ல. ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு நமக்கு பொறுமை அவசியம். அன்றைக்கு அன்னாள் அவருடைய பாதத்திலே காத்திருந்து அந்த பெரிய ஆசீர்வாதமான அந்த சுதந்திரத்தை அவள் சுதந்திரித்து கொண்டாள். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தாவீது சொல்வதை போல கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவன் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்கப்பா, அப்பதான் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அன்னைக்கு அன்னாள் பொறுமையோடு இருந்ததுனாலே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதில்லவா? அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு நீங்க பொறுமையை தாங்க. நான் பொறுமையோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நான் காத்திருக்கும் பொழுது எனக்கு இன்று நீ வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நான் இழந்து போகாமல் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அதை நினைச்சிடாம இருந்திருக்கலாம்ல. ஆனா இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்வோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொறுமையை இழந்து போகாதபடி நாம் அவருக்காக பொறுமையுடன் காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த வாரத்தின் இந்த முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தாவீது ராஜாவை குறித்து நாங்கள் சிந்தித்தோமப்பா. ஆண்டவரே, அன்னாளை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொன்ன தாவீதப்பா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில கூட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அன்னாலும் தன்னுடைய வாழ்க்கையில அமைதியோடு பொறுமையோடு உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அப்பா, எல்லா சோதனைகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் மத்தியிலும் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே கண்ணீர் சிந்தி அப்பா ஜெபித்ததினாலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாளப்பா.
அதே போல இன்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருந்து பொறுமையோடு காத்திருக்கின்ற எவ்வளவோ சூழ்நிலைகள் அநேகருக்கு இருக்கலாம்ப்பா. பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், இனி என்னால் வாழவே முடியாது என்று சொல்லி நினைக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அப்பா நீங்க பிள்ளைகள் பொறுமையை கொடுத்து ஆண்டவரை அவருடைய ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை தந்து அவருடைய வாழ்க்கை கர்த்தனை அன்னாளை போல ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.